நீங்க உங்க விமர்சனங்கள்னு பார்க்கும்போது அதிக அளவில் திமுக இருக்கும் பொழுது இப்ப திடீர்னு பார்க்கும்போது பாஜகவை தேர்தல் காலத்தில் அதிகமா விமர்சிக்கிறது தான் ஆச்சரியமா எங்களை பொறுத்தளவு பேய் ஒண்ணுதான் பிசாசு ஒண்ணுது. திமுக கூட்டணி பேய்னா அதிமுக கூட்டணி பிசாசு. என் மாநிலத்தின் உரிமையை நான் பேசுவது போல, என் மாநிலத்தின் உரிமைக்காக நான் போராடுவது போல, மேற்கு வங்க உரிமைக்காக, வங்காளிகளின் உரிமைக்காக போராடும் மம்தா பானர்ஜி 40 சீட்டு ஜெயிச்சு வரட்டும். மராட்டியர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய மராட்டியர்கள் ஒருத்தர் ஜெயிச்சு வரட்டும். மலையாளியில் ஒருத்தர் ஜெயிச்சு வரட்டும். ஆந்திராவோட தெலுங்குல ஒருத்தர் வரட்டும். கன்னடாவில் ஒருத்தர் வரட்டும். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் மாநில சுயாட்சிகள் கூட ஒன்று சேர்ந்து மத்தியில் கூட்டாட்சியை கொடுக்குறோம். நான் ஏன் திரும்ப காங்கிரஸ் முன்னாடி பிஜேபி முன்னாடி நிற்கணும்? இங்க இருக்கிற மிகப்பெரிய மோனோபாலிக் பாலிடிக்ஸ் என்னன்னா, இந்த பிஜேபி விட்டா காங்கிரஸ், காங்கிரஸ் விட்டா பிஜேபி. இதுதான் தப்புங்கிறேன். இவன் 2 பேர் இல்லாம மாநில கட்சி கூட ஒண்ணு சேருங்கிறேன். இப்போ இந்த தேர்தலில் வந்து பாஜக வந்து ஒரு தனி அணியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்போ எங்களுக்கு பிஜேபி ஒரு பிரச்சனை இல்லைங்கிற, அப்புறம் தனியா இருந்தா கூட்டா இருந்தாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் நத்தம் சிவசங்கர் அவர்கள். வணக்கம்ண்ணே. இப்போ சீமான் அவர்களுடைய பிரச்சாரங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பாஜகவை வந்து அந்த அளவுக்கு விமர்சிக்கிறாரு. என்ன காரணம்? ஆரம்பத்துல இருந்து நாங்கள் விமர்சிக்கிறோம். எப்ப பாஜக விமர்சிக்காம இருந்தோம்னு சொல்லுங்களேன். நாங்கள் எப்ப பாஜக நீங்க உங்க விமர்சனங்கள்னு பார்க்கும்போது அதிக அளவில் திமுக இருக்கும் பொழுது இப்ப திடீர்னு பார்க்கும்போது பாஜகவை தேர்தல் காலத்தில் அதிகமா விமர்சிக்கிறது தான் ஆச்சரியமா பார்க்க. எங்களை பொறுத்தளவு பேய் ஒண்ணுதான் பிசாசு ஒண்ணுது. திமுக கூட்டணி பேய்னா அதிமுக கூட்டணி பிசாசு. காங்கிரஸ் கூட்டணி பேய்னாக்க பிஜேபி கூட்டணி பிசாசு. பேய்க்கும் பிசாசுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு ஒரு வித்தியாசம் தரோம். நாங்கள் எப்பவும் கூட 2 பேத்தையுமே தான் ஓங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்பவுமே 2 பேத்தையும் ஓங்கி அடிக்கிற ஆட்கள் தான். நாங்கள் என்னைக்கு பிஜேபியை விட்டு வச்சோம், என்னைக்கு திமுகவை விட்டு வச்சோம் சொல்லுங்க? 2 பேரும் தேர்தல் காலத்தில் இப்போ இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட முதன்மை எதிரியை நீங்க யாரை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? என் மக்களுக்கும் என் மண்ணுக்கும் யாரெல்லாம் எதிரி அவர்களாம் எனக்கு எதிரி. இதில் முதன்மை எதிரி, 2வது எதிரி கிடையாது. பொதுவாக சொன்ன எப்படி ஏதாவது ஒரு 2 பேருமே எதிரி. காங்கிரஸ் பிஜேபி 2 எதிரி, திமுக அதிமுக 2 எதிரி. ஒருத்தன் இனத்தை அடிச்சான். காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் ரொம்ப தெளிவாக தேர்தல் செயல்பாட்டு வரைகளை ரொம்ப கொடுத்துருவான். காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி தமிழ் இனத்தை அழித்த ஒரு கட்சி, தமிழர்களுக்கு எதிரி. அவன் அழிக்கும் போது அவனோட கூட நின்று வேடிக்கை பார்த்தான் திமுக. அதனால அவன் துரோகி. தமிழ் இனத்திற்கான பாதுகாவலர் என்று சொல்லிட்டு தமிழ் இனத்திற்கு துரோகம் செஞ்சான் துரோகி திமுக. அதே மாதிரி மனித குலத்திற்கே எதிரி காங்கிரஸ், தமிழ் இனத்திற்கு தான் எதிரி, மனித குலத்திற்கே எதிரி பிஜேபி. இல்லை நாங்கள் ரொம்ப அப்போ என்ன கேள்வினா, இப்போ 2009 வந்து மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது அப்படின்றதுனால 2011 வந்து உங்களுக்கு அதிமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஆதரிச்சிங்க, 2014 ஆதரிச்சிங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து எதிர்கட்சிகள் எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, பிஜேபி வந்து ஆபத்து, மீதி 3வது முறையும் வந்தால் இந்தியாவோட ஜனநாயகமே வந்து பாதுகாக்கப்படாது அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கும் போது அதையும் கருத்தில் கொண்டு நீங்கள் அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளே சேரக்கூடாது, இல்லை அவங்களுக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கலன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்லை, நான் அதை தான் முதல்ல சொன்னேன். நான் பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாக்கப்பட முடியாது. நீங்க திமுக வேண்டாம் தான் அதிமுகவுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க. அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் என்னுடைய 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 அந்த 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 ரத்த வாடை மாறாத அந்த காலகட்டத்தில் நான் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான ஒரு ஆள் பலமோ அதிகார பலமோ எதுவுமே என்கிட்ட இல்லை. ஒரு கட்டமைப்பே இல்லாத காலகட்டம். நாம் தமிழர் ஒரு இயக்கம் பேர் இயக்கமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த முழுமையான கட்டமைப்புல முழுமையாக வேட்பாளரை போட்டியிட வைக்கிறதுக்கோ அந்த வேலைகளுக்கு கால அவகாசமும் இல்லை. அந்த காலகட்டத்தில் எதிரி அடிக்கிறதுக்கு நான் ஒரு தளத்தில் நின்று வேலை செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு. அந்த தளமாக நாங்கள் வந்து அதிமுக பயன்படுத்தணும், அவ்வளவுதானே தவிர இன்று நாங்கள் பலமா இருக்கிறோம். எங்களால் எதிரியை ஓய் அடிக்க முடியும் தெரியும். விசால், ஒரு காலத்தில் என் மேலே வழக்குகள் இருந்துச்சு, நான் வக்கீலுக்கு படிக்கல, அதனால வக்கீல் வச்சு வாதாடினேன். இன்னைக்கு நான் வக்கீலுக்கு படிச்சுட்டு என் வழக்கு நானே வாதாடினேன், என்ன தப்பு? ஏன் நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு திரும்பவும் திமுகவை நான் நம்பிக்கிட்டு இருக்கணுமா? நான் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு நான் திரும்பவும் அதிமுக நம்பணுமா? ஏன் நானே எதிர்க்கக்கூடாது? வலிமையற்று இருந்தேன், ஒருத்தனை எதிர்பார்த்தேன். இன்னைக்கு நான் வலிமையோட இருக்கேன், நான் எதிர்த்துட்டு போறேன். நான் மட்டும்தான் எனக்கு உண்மை நேர்மையா இருக்க முடியும். இல்லை, ஒரு வாக்காளராக வந்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது திமுக வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் அல்லது ஒரு தேசிய கூட்டணியில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியும் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி போகிறாங்க. அப்போ ஒரு வாக்காளருக்கு ஒரு கேள்வி வரும், நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போகிறதுனால யார் பிரதமர் அல்லது அவங்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்களே, அது இதுக்கு உங்களோட பதில்? சரியான கேள்வி, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நான் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், பிரதமரை முடிவு செய்கிற இடத்துல இருக்கிறத தாண்டி நானே பிரதமர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்கிறீங்க? எனக்கு கூட்டாட்சி தத்துவம் சகோதரர். நீங்கள் இப்போ எல்லா மாநிலத்திலையும் இருக்காங்கல்ல, ஏன் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மம்தா பானர்ஜி 3 பேரும் இந்தியா கூட்டணி தானே? இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஏன் ஒரே ஒரு மேற்கு வங்கத்தில் 3 கட்சியுமே தனித்தனியாக நிற்குது? காங்கிரஸும் தனிச்சு நிற்குது, கம்யூனிஸ்டும் தனிச்சு நிற்குது, மம்தா பானர்ஜியும் தனிச்சு நிற்கிறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ். என்ன காரணம்? இந்தியா கூட்டணி தானே, ஒன்றா நிற்க வேண்டியதானே? தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றா நிற்கிறீங்கல்ல, பக்கத்தில் இருக்க கேரளாவுடைய எதிரெதிர் துருவமாக இருக்கீங்க. புரியுதா? இங்கு தேசிய அரசியல் என்பது வேறு, மாநில சுயாட்சி என்பது வேறு.
நாங்க என்ன நினைக்கிறோம், தேசிய கட்சின்னு ஒருத்தர் சொல்லி மாநில கட்சிகளுடைய உரிமைகளை மாநில சுயாட்சியை புடிங்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? மோடிக்கு அமித்ஷாவுக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியா இருக்கிறதுல மோடிக்கு என்ன பிரச்சனை, அமித்ஷாவுக்கு என்ன பிரச்சனை, ராகுல் காந்திக்கு சோனியா காந்தி பிரியாங்கா காந்தி என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் இங்க வந்து வழிபாட்டு மொழியாவோ வழக்காடு மொழியாவோ தமிழை விட மாட்டீங்க? ஏன்னா தமிழ் தனித்துவமா வந்துடக்கூடாதுன்றதானே. அப்ப நாங்க என்ன சொல்றோம், என் மாநிலத்தின் உரிமையை நான் பேசுவது போல, என் மாநிலத்தின் உரிமைக்காக நான் போராடுவது போல, மேற்கு வங்க உரிமைக்காக வங்காளிகளின் உரிமைக்காக போராடும் மம்தா பானர்ஜி 40 சீட்டு ஜெயிச்சு வரட்டும். மராட்டியர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய மராட்டியர்கள் ஒருத்தர் ஜெயிச்சு வரட்டும், மலையாளியில் ஒருத்தர் ஜெயிச்சு வரட்டும், ஆந்திராவில் தெலுங்குல ஒருத்தர் வரட்டும், கன்னடாவில் ஒருத்தர் வரட்டும். எல்லாரும் சேர்ந்து நாங்க மாநில சுயாட்சிகள் பூரா ஒன்று சேர்ந்து மத்தியில் கூட்டாட்சியை கொடுக்குறோம். நான் ஏன் திரும்ப காங்கிரஸ் முன்னாடி பிஜேபி முன்னாடி நிற்கணும்? இங்க இருக்கிற மிகப்பெரிய மோனோபாலிக் பாலிடிக்ஸ் என்னன்னா, இந்த பிஜேபி விட்டா காங்கிரஸ் விட்டா பிஜேபி, இதுதான் தப்புங்கிறேன். இவன் 2 பேர் இல்லாம மாநில கட்சி கூட ஒண்ணு சேருங்கிறேன். மம்தா பானர்ஜி 5 வருஷம் பிரதமரா இருக்கட்டும், நாம் தமிழர்ல ஒரு 5 வருஷம் பிரதமரா இருக்கட்டும், இந்த பக்கத்துல கேரளாவில் ஒரு 5 வருஷம் பிரதமரா இருக்கட்டும், ஆந்திராவில தெலுங்கானால ஆளுக்கு 5 வருஷம் இருக்கு. என்ன தப்பு? இல்ல சீமான் அவர்களே மம்தா பானர்ஜியோ இல்ல ஒண்ணும் இல்ல, ஆந்திராவில் இவர் இருக்காரு, யாரு, ஆந்திராவில இருந்து ஒரு மாநில கட்சி வருது, வரட்டும், ஜெகன்மோகன் ரெட்டி வர்றாரு அல்லது சந்திரபாபு நாயுடு வர்றாரு, யாரோ ஒருத்தர் வரட்டும், நாங்க இங்க தமிழ்நாட்டில இருந்து போறோம். இது மாதிரி பல மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். ஒரு 5 வருஷம் நான் பிரதமரா இருக்கேன்னு சொன்னா என் சகோதரன் ஏத்துக்க மாட்டானா? அவனுக்கு என்ன தேவை அதை நான் கொடுக்க போறேன், எனக்கு என்ன தேவை அதை அவன் கொடுக்க போறான். தமிழ்நாட்டில் வழக்காடு மொழியாக தமிழை வைப்பதனால் தெலுங்கர்களுக்கோ மலையாளிகளுக்கோ கன்னடர்களுக்கோ வளவர்களுக்கோ ஏதாவது பிரச்சனை இருக்கா? யாருக்குமே பிரச்சனையே இல்லாதது எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்குங்க, என்னை தீர்த்து கொடுங்க, தீர்க்க மாட்டானே. அப்ப நான் எங்க பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னா, கூட்டாட்சி தத்துவம் இல்லாத காரணத்தினால்தான், நான் ஒரே ஒரு தேசிய கட்சிக்கு அடிமையா நிற்கிற காரணத்தினால்தான். நம்மளுக்கு வேற வழியே இல்லையா? ஏன் பிரதமரா வந்து காங்கிரஸ்காரனா பிஜேபி காரனா இல்லாம வேற பிரதமர் இருந்தது இல்லையா? இருந்துட்டாங்களா இல்லையா? குறைவான காரணங்கள் தான் இருந்தாங்க. அதுதான் வேணுங்கிறேன். மாநில கட்சிகள் ஒவ்வொருத்தரும் அதே மாநிலத்தினுடைய சுயாட்சியை பேசணும்னா அவனுடைய பலம் அதிகமா இருக்கணும். பாராளுமன்றத்துல அவன் பலம் குறைஞ்சு போயிருதுல, அவன் பலம் இல்லாம இருக்க தானே மற்ற பூரா குதிரை சவாரி பண்றான். இதே நாம் தமிழர் 40 தொகுதியிலும் ஜெயிக்கிறேன், 40 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தா எங்களுக்கு என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. நான் கேட்டது பூரா நடக்காது. கச்சத்தீவை மீட்கிறதுக்கான தீர்மானம் நிறைவேறாது. 40 ஓட்டு யாராவது ஒரு பிரதமர் நான் தானே தேர்ந்தெடுப்பேன். இதே பாயிண்ட் தான் வந்து அதிமுகவும் கிட்டத்தட்ட சொல்றாங்க. அப்போ ஜெயிக்கிற கட்சி அதிமுக போது அப்போ மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? நீங்க இதுக்கு முன்னாடி அதிமுக ஓட்டு போட்டு 40க்கு 40 அவங்க ஜெயிக்கவே இல்லையா? ஜெயிச்சாங்க. ஜெயித்த போது அவங்க செய்த சாதனை என்ன? காவேரிக்காக 22 நாள் வந்து பார்லிமெண்ட்டை முடக்கிருக்காங்க. இப்ப காவேரியில தண்ணி வந்துருச்சா? போராடுறாங்கல்ல. நான் கேக்குறது, இப்ப உங்க பார்லிமெண்ட் போனா போகுமா? சகோதரர், உங்களுக்கு போராட்டம் மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, போராட்டத்தின் மூலமா தீர்வு ஏற்படுத்தணுமா? உங்களுக்கு தேவை போராட்டமா தீர்வா? சார், இப்போ நீங்க ஒருவேளை நாளைக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு மத்தியில வந்து ஒரு பெரும்பான்மை ஆட்சி வந்து என்ன பண்ணுவீங்க? நாங்க எங்களுடைய தேவைகளை பாராளுமன்றத்துல பேசுவோம். இதே அதிமுகவும் சொல்றாங்க, திமுகவும் சொல்றாங்க. சொல்றீங்க எடுங்க. இன்னும் ஒரு தடவை பெரும்பான்மை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஏன்னா எல்லா மக்களும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பான்மையா பாஜகவுக்கு ஓட்டு போட்டதனுடைய விளைவை எல்லா மாநில மக்களும் குறிப்பாக பாஜகவினரே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, இனிமேல் பெரும்பான்மைக்கு வேலை இருக்காது. அறுதி பெருமை ஏதாவது இது ஒரு 10 சீட்டு முன்ன பின்ன தொங்கு பாராளுமன்றம் இப்படி தான் வரும். அந்த மாதிரி காலகட்டத்தில் நாம வலிமையா இருக்கும்போது நம் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி கட்சியும் இப்ப கர்நாடகா ஆளுற கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கூட்டணி கட்சி ரெண்டும் உட்காந்து பேசினா 1 மணி நேரத்தில் காவேரி பிரச்சனையை நிரந்தர தீர்வு கொண்டாட முடியுமா முடியாதா? ஏன் செய்யலை? ஏன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலுக்கான ஒரே ஒரு பாயிண்ட் என்னவா இருக்குன்னா காவிரி தான் இருக்கு. இந்த காவிரிக்கான தீர்வை ஏற்படுத்தினா கர்நாடகாவில் அரசியலுக்கு வேலை இல்லாமல் போச்சு. புரியுதுங்களா? காவிரியில தீர்வு ஏற்பட்டுட்டா இங்க இருக்க ஆளுங்கட்சிக்கு மணல் அள்ள முடியாது. காவிரியில மணலை விற்க முடியாது. பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதே மணல் மாஃபியாக்களும் கல்குவாரிகள் மண்குவாரிகள் கனிமவள கொள்ளையர்கள் தான். புரியுதா? உலக நாடுகளுக்கே பல்வேறு வகையான நாடுகளுக்கு காஸ்மெட்டிக்ஸ் தேவையான வெள்ளை நிற கற்கள் பூராமே இந்தியாவிலிருந்து வெட்டி எடுத்துட்டு போறான். குறிப்பா அரியலூர் பக்கம், நத்தம் பக்கம், மேலூர் பக்கம் வெட்டி எடுத்துட்டு போறான். அப்ப இது மாதிரியான கனிம வளங்கள் பல லட்சம். இங்க ஒரு எம் சாண்டை ஒரு பி சாண்டை ஒரு யூனிட் 3000 ரூபாய்க்கு விற்பாங்க. 5000 ரூபாய்க்கு கூட விற்கட்டேன், அவ்வளவுதான். ஆனா ஒரு யூனிட் ஒரு டன்னுங்கிறது இந்த வெள்ளை நிற கற்கள்லாம் பவுடர் காஸ்மெட்டிக்ஸ் பயன்படுத்துறது பல லட்சம் ரூபாய். புரியுதுங்களா? தங்க மாதிரி இப்ப தங்கத்தை எப்படி மண்ணில் வெட்டி எடுக்கிறாங்களோ, வைரத்தை எப்படி வெட்டி எடுக்கிறாங்களோ, அது மாதிரி மண்ணில இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய உலோகங்களுக்கு நிகரான மதிப்பு இந்த வெள்ளை நிற கற்களுக்கு இருக்கு. இதை புறாத்தி வெட்டி எடுக்கிறது யாரு? இவங்க தான். அப்ப இவர்களுக்கு இந்த திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ யார் ஆளுங்கட்சியா வந்தாலும் காவிரி பிரச்சனை தீரக்கூடாது. ஏன்னா மணல் விற்கணும். இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களுக்கான பிரச்சனைகள் யாரும் குரல் கொடுத்துடக்கூடாது, யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. ஏன்னா அதை வச்சுதான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வருவாயை சம்பாதிக்க முடியும். அப்ப இவருடைய நோக்கம் என்பது மக்களுக்கு நல்லது செய்யறதோ, மக்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பதோ, இங்க இருக்கக்கூடிய விவசாயத்தை செழிக்க வைப்பதோ, நிலத்தடி நீரை உருவாக்குவதோ, அல்லது நிலத்தடி நீரை பாதுகாப்பதோ, மழைநீரை சேகரிப்பதோ, இல்ல உலக வெப்பமயமானதை தடுப்பதோ, இங்க இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் ஏற்படுத்தக்கூடிய திட்டமிட்ட சதியான நோய்களை பரப்புவதோ, நோய்களுக்கான தீர்வை ஏற்படுத்துவதோ இவர்களுடைய நோக்கம் அல்ல. மக்களுடைய வாழ்வாதாரத்தை பேணுவதோ மேம்படுத்துவதோ இவருடைய நோக்கம் இல்லை.
மாறாக வியாபாரம் பிசினஸ் மட்டும் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. பணம் சம்பாதிப்பது மட்டுமே இவருடைய நோக்கமா இருக்கு. அதை நம்ம தோலுரிச்சு காட்ட வேண்டியது இருக்கு. வெறுமன தமிழ்நாட்டிலேயும் தமிழ்நாடோட சட்டமன்றத்தை மட்டும் நாம் தமிழர் கைப்பற்றி விட்டால் தமிழர்களுக்கான தீர்வை எட்ட முடியாது, ஈழத்தமிழர்களுக்கான தீர்வை எட்ட முடியாது, சர்வதேச பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க முடியாது. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் தமிழர் நிம்மதியா சந்தோஷமா வாழனா தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பை தமிழர்களின் பூர்வீக நிலமான தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு ஒரு ஒன்றிணைந்த கூட்டாட்சி தத்துவத்தில் வாழக்கூடிய இந்தியாவிலும் இந்திய பாராளுமன்றத்திலும் தான் நம்மளுடைய குரல் ஒலிக்கும். அதுக்காக தான் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போகிறோம். இப்போ இந்த தேர்தல் களம் அப்படின்றது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்கு? சவாலாக இருக்கா இல்லை சுலபமாக இருக்கா? ஏன்னா இப்போ 3 கூட்டணிகள் வந்து இருக்கு, பாஜக, அதிமுக, திமுக அப்படின்னு சொல்லி. இவங்க 3 பேரும் எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருக்காங்க, 2 பேரும் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இப்போ இவர்களுக்கான அந்த ஆள் பலமாக இருக்கட்டும், பணபலமாக இருக்கட்டும், அதிகார பலம் இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த கட்சிகளோட நாம் தமிழர் கட்சி வந்து போட்டி போடுறது கொஞ்சம் கடினமாக இருக்கா உங்களுக்கு? இல்லை, பிஜேபிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. பிஜேபி எங்களோட போட்டி இல்லை. பிஜேபி நோட்டாவோட போட்டிடுறாங்க. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் கண்டுக்கிற தேவையில்லை. அவங்களுக்கு நோட்டாவுக்கு தான் போட்டி. தாமரையா நோட்டாவா அதுதான் போட்டி. அது அவங்களோட பிரச்சனை. நாம் இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் எதிர்க்கிறோம். இதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த 5 முனை போட்டியில் நாம் தமிழர் என்பது தொடர்ச்சியாக எங்களுடைய கருத்துக்களை மக்கள் முன்னாடி முன் வச்சுட்டே இருக்கோம். இது போராட்டம் வந்து எளிமையானதா கடுமையானதா விருப்பப்பட்டு நாங்கள் சந்தோஷமாக போகிறோம், பிரச்சாரம் பண்ணுறோம். நாங்கள் எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய பிறவி பலனா பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சியும் இதற்காக நாங்கள் உழைப்பதும், தமிழ் தேசியத்திற்காக உழைப்பதும், தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வழியில உழைப்பதும், தேசிய தலைவர் பிரபாகரன் ஈழத்தில் எப்படியெல்லாம் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாரோ அந்த கட்டமைப்பை தமிழ்நாட்டில் அரசியல் ஆயுதம் ஏந்தி நிறைவேற்ற நாங்கள் நினைக்கிறோம். அவர் வேற வழி இல்லை, அங்கே போராட இயக்கமாக இருந்துச்சு, ஆயுதத்தை வச்சு தான் அதை நிறைவேற்ற முடிஞ்சு. நாங்கள் இங்கே அரசியல் ஆயுதத்தை ஏந்தி போராடுறோம். மனசாட்சிப்படி மனசார எங்களுடைய ஓய்வு நேரங்களையும் தாண்டி எங்களுடைய குடும்பம், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய கல்வி, வேலை இதெல்லாம் விட்டுட்டு இதில் களப்பணி செய்கிறோம். இதில் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது. நாங்கள் அமைச்சராகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், சேர்மன் ஆகணும், இதெல்லாம் தாண்டி என் தமிழ் தேசியம் என் மக்கள்கிட்ட போய் சேரணும். தமிழர்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியணும். தமிழ் தேசியத்தினுடைய அவசியம் என்னன்னு தெரியணும். தமிழ் தேசியத்தினுடைய தேவை என்னன்னு தெரியணும். நாம் தமிழர் கட்சியுடைய தேவையும் தமிழ் தேசியத்தினுடைய தேவையும் அண்ணன் சீமானுடைய தேவையும் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய சித்தாந்தமும் இந்த மக்களுக்கு தேவை என்பதை அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். எங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் மட்டும் போராட்டம் செய்யலை, நாங்கள் மட்டும் தேர்தல் பிரச்சாரம் செய்யலை, மக்களும் தானாக எங்களோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு பிரச்சாரம் எளிமையாக இருக்கிறது. ஏன்னா கடந்த முறை நம்ம 2019 சரி 21 நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வரவேண்டிய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களும் சரி தினகரனும் சரி இவர்கள்லாம் பிரிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம்ன்றது வந்தது. இந்த முறை பார்த்தீங்கன்னா பிரதானமாக நம்ம பார்க்கும்போது திமுக அதிமுக அதை தாண்டி பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதுனால இந்த முறையும் உங்களுக்கு வர வேண்டிய அந்த வாக்குகள் அப்படின்றது கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா? நீங்க அதாவது பொதுவாக நீங்க இந்த டிடிவி ஐயா தினகரன் சொன்னீங்க, அது வந்து அது பொய். அதுக்கு அவருக்கு விழுகிற ஓட்டு எங்களுக்கு நம்மளுக்கு வரப்போறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாற்றுன்னு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் மக்களுக்கு இருக்கு இல்லையா? நீங்க டிடிவி தினகரனை மாற்றாவே பார்க்க முடியாது. அவர் கடந்த காலத்துல சொல்றேன், எந்த காலத்திலையுமே அவர் 20 ரூபா டோக்கனுக்காக அவருக்கு ஓட்டு போடுவாங்க, ஜாதிக்காக அவருக்கு ஓட்டு போடுவாங்க. எங்களுடைய வாக்காளர்கள் ஒருபோதும் டிடிவி தினகருக்கோ ஜாதி கட்சிகளுக்கோ ஓட்டு போடவே மாட்டாங்க எங்களுடைய வாக்காளர்கள். ஆனால் ஒன்னே ஒன்று, இதில் வந்து எங்களுடைய வாக்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து கண்டிப்பாக ஐயா கமலஹாசனுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. ஏன்னா கமலஹாசனை ஒரு மாற்றமாக நம்பினார். டிவியை உடைச்சாரு, கை லைட்டை விட்டு எரிஞ்சு உடைச்சாரு. ஸோ ஒட்டச்ச டார்ச் லைட்டு, ஒட்டச்ச வேகம், ஒட்டச்ச டிவி இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு மீன்ஸ் கொஞ்சம் படித்த இளைஞர்கள், படித்த அரசு அதிகாரிகள் அவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க, இந்தியன் படத்தில் வர்ற கமலஹாசன் மாதிரி இவர் ரொம்ப நேர்மையாக இருப்பார், ஊழலுக்கு எதிராக இருப்பார்னு நினச்சிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியன் 2வோட ப்ரொடியூசர் யார், ஊழலை ஒழிக்கிறதுக்கு காசு போடுற ஊழல்வாதி யாருன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் கமலஹாசன் வேணால் எங்களுடைய இதில் ஒரு குறிப்பிட்ட இதை பிரிச்சாருன்னு சொல்லலாம். ஆனால் மற்ற வாக்கு எங்களுடைய வாக்கை யாராலும் பிரிக்க முடியாது, எங்களுக்கு வர வேண்டிய வாக்கை யாராலும் தடுக்க முடியாது. இல்லை இப்போ இந்த தேர்தலில் வந்து பாஜக வந்து ஒரு தனி அணியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்போ எங்களுக்கு பிஜேபி ஒரு பிரச்சனை இல்லைங்கிற, அப்புறம் தனியாக இருந்தான்னா கூட்டாக இருந்தான்னா புரியுதுங்களா? நாங்கள் வந்துங்க பீரங்கியை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம், போர் செய்கிறதுக்கு பீரங்கியோட ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சின்ன பையன் டயர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கவன போய் எங்களுக்கு போட்டியா பார்ப்போமா? பீரங்கிக்கு டயர் வண்டிக்கு வித்தியாசம் இல்லையா? ஆனால் இப்போ நாங்கள் தமிழ் தேசியம் என்ற பீரங்கியை ஓட்டிக்கிட்டு மாபெரும் எதிரிகளை சுட்டு வீழ்த்திட்டு போயிட்டு இருக்கோம். பக்கத்தில் டயர் வண்டியை ஓட்டிட்டு வர்றாரு அண்ணாமலையும் பிஜேபிக்காரங்க. அவங்க நம்ம கண்டுக்கிறவே தேவையில்லை. அது டயர் வண்டி வாட்டுக்கு ஓடுறது ஓடும். இப்போ 2019 சரி 21 சரி களத்தில் வந்து திமுகவினர் வந்து நிறைய பிரச்சாரங்கள் பண்ணாங்க, சீமானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக போட்டிடுறாங்க, நீங்களும் வந்து தனியாக போட்டிடுறீங்க. இந்த முறையுமே வந்து உங்களுக்கு அந்த விமர்சனங்கள் களத்தில் வந்து உங்களை நோக்கி வருதா, அல்லது திமுகவினர் அந்த பிரச்சாரங்கள் செய்கிறாங்களா? உண்மையிலே திமுக இதை தொடர்ச்சியாக கிறிஸ்தவ மக்கள்கிட்டையும் இஸ்லாமிய சகோதரர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கு. இந்த தேர்தலையும் அவன் வருஷம் பூரா பிஜேபி எதிர்க்கிற நீ நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பேன். பிஜேபி எதிர்க்கவே மாட்டாங்க, ஆனால் ரொம்ப கவனமா நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும், நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும். வெங்கைய நாயுடு கூப்பிட்டு கலைஞர் சிலையை திறந்தது நாம் தமிழரா திமுக?
டெல்லியில் திமுக கட்சி அலுவலகம் திறக்கிறதுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ட திமுகவா நாம் தமிழர் கட்சியா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக வாக்களிக்காம வெளிநடப்புன்ற பேரில் மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவு அளித்தது திமுகவா நாம் தமிழரா? அப்போ அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். என் இஸ்லாமிய சகோதரர்கள் எப்போவுமே 5 நேரம் தொழுகிறவங்க ஒரு 5 நிமிஷம் சிந்தித்து பார்க்க மாட்டாங்க. இந்த திமுக இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் செய்த நன்மை என்ன, கொடுத்த பாதுகாப்பு என்ன? ஜெயிலில் வச்சு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, பாதுகாப்பு கொடுக்குறீங்க, இஸ்லாமியர்களை பூரா சிறையில் அடைச்சு பாதுகாப்பாக வச்சிருக்கீங்க. இதை தவிர வேற அவர் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்த பாதுகாப்பு என்ன? அவங்க நிம்மதியாக வழிபட முடியுதா? நிம்மதியாக அவங்க விழாக்களை கொண்டாட முடியுமா? நிம்மதியாக அரசியல் செய்ய? தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இருக்கா சிறுபான்மை? தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றக்காக தான் நாங்கள் குரல் எடுக்கணும்னு நினைக்கிறோம். பிஜேபி வந்துருச்சுன்னா தானா பிரச்சனை வரும். பிரச்சனையும் பிஜேபி வேற இல்லை. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல, ஒரு நாணயத்தில் ஒரு பக்கம் பிஜேபினா ஒரு பக்கம் பிரச்சனை. யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும். இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனர்களை தவிர மற்ற எல்லாத்திற்கும் எதிரி பிஜேபி, ஆர்எஸ்எஸ். அதே மாதிரி இப்போ இந்த தேர்தலில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த செலவுகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். பொதுவாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த திரள் நிதி அப்படின்றத நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங் அதை எடுப்பீங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாரும் கேட்பாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு எங்கேருந்து பணம் வருது, எவ்வளோ செலவு பண்ண போறீங்கன்னு. ஸோ எப்படி உங்களுக்கு அந்த பணம் எப்படி வருது, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஒவ்வொரு தொகுதிகளுக்கும்? அந்தந்த தொகுதியில் நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறோம்னு முதல் தேர்தல் ஆணையத்துக்கே செலவு கொடுக்குறோம், அறிக்கை கொடுக்குறோம். என்ன சொன்னால் கணக்கு வழக்கில் தாக்கல் பண்ணுறோம். நீங்கள் அதை எடுத்து பார்த்தாலே தெரியும். எங்களுடைய வேட்பாளர்கள் அவங்களால முடிஞ்ச அளவு இந்த துண்டறிக்கை, சுரட்டி இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி கட்சிக்குள்ளே இப்போ நாங்களாக இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவு அங்கங்கே அந்த சிறு சிறு செலவுகளை எங்கள் பகுதியில் நாங்கள் பார்த்துக்குறோம். இது வந்து எங்களுக்கான செலவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று சுவரட்டி, இன்னொன்று பதாகை, இன்னொன்று துண்டறிக்கை. இப்போ இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஃப்ளெக்ஸ் வைக்க முடியாது, எல்லா இடத்துலையும் போஸ்ட் ஓட்ட முடியாது. அப்போ அது 2 கட்டாயம். அப்போ எங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஒரே ஒரு துண்டறிக்கை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க. மேடை ரொம்ப பிரமாண்டமாக பண்ண மாட்டோம். எங்கள் பகுதியெலாம் கிராமம், இங்கே டவுனுக்குள்ளே திறந்த வெளி வாகனத்தில் பேசுகிறோம். எங்கள் பகுதியிலாம் திறந்த வெளி கலையரங்கமே இருக்கும், இலவசமாகவே இருக்கும். அங்கே கரண்ட் பில் மட்டும் 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா கட்டினா போதும். அது பேரூராட்சியோ நகராட்சியோ ஊராட்சியோ அதுல இருக்கும். அவ்வளோதான். பிரச்சாரத்தை அதில் 2 பேர் ஒரு பாராளுமன்ற சீமான வரையில் வாகனத்திலே பேசிட்டு போயிடுவார். எங்களுக்கான செலவு எங்களுடைய பிரச்சார வாகனத்துக்கு பெட்ரோல், டீசல், பிரச்சாரத்துக்கு வர்றவங்க டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ், ஒரு துண்டறிக்கை. ஏன்னா ஒரு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு 90 லட்சம் செலவு பண்ணலாம்னா மேபி அதுக்குள்ளே தான் உங்களுடைய செலவுகளும் இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட பார்க்கும்போது 90 லட்சம் ஒட்டு மொத்தமாக 9 தொகுதிக்கு நாங்கள் செலவழிச்சிருவோம். எங்களுக்கு ஒரு தொகுதி 10 லட்சங்கிறதே அதிகம். எங்களுக்கு தேவையில்லை சகோதரர். இப்போ மற்ற கட்சிகள் கூட்டத்தை கூட்டுறதுக்கு காசு செலவழிக்கிறான், கூட்டத்துக்கு வர்றவனுக்கு காசு கொடுக்குறான், அந்த தலைவர்கள் போடுற மாநாட்டிற்கு கூட்டத்திற்கு காசு கொடுக்குறான், சாப்பாடு போடுறான், பிரியாணி கொடுக்குறான், குவார்டர் கொடுக்குறான், கோழி பிரியாணி. இப்போ இவ்வளவு அவனுக்கு செலவு இருக்குது. இது போகிறதுக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவருக்கும் அவன் சம்பளம் கொடுக்குறான், அவனுக்கு அவன் சாப்பாடு கொடுக்குறான், அதை நிர்வகிக்கிற ஊராட்சி செயலாளர், கிளை செயலாளர் எல்லாத்துக்கும் பல்கா பணம் கொடுக்குறான். எங்களுக்கு அது எதுவுமே இல்லை. எல்லாருமே நாங்கள் எங்கள் காசை போட்டு வேலை செய்யறோம். மற்ற கட்சிகள் காசை வாங்கிட்டு வேலை செய்யறோம். காசை வாங்கிட்டு வேலை செய்கிற கட்சிக்கு தான் செலவு அதிகம். காசை போட்டு வேலை செய்கிற கட்சிக்கு செலவு கிடையாது. எங்களுக்கு செலவு கிடையாது. இருக்கிற பணத்தை வச்சு நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் காசு கொடுத்து ஓட்டு கேட்கல. எங்களுடைய கொள்கையை கொண்டு போய் துண்டறிக்கையாக கொடுத்து ஓட்டு கேட்குறோம். இருக்கிற பிரச்சனைகள் என்ன, பிரச்சனைக்கான காரணம் என்ன, பிரச்சனைக்கான தீர்வு என்ன, இந்த துண்டறிக்கையிலிருந்து பார்த்துக்க. இவ்வளோதான் ஓட்டு போடுவோம். இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய படித்த வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. நீங்களும் அதை பகிரங்கமாக வெளிப்படுத்தினீங்க கூட. ஆனால் ஒரு விமர்சனம் நாம் தமிழர் கட்சி என்ன வருதுன்னா, சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்து என்ன பிரயோஜனம், ஆடு மாடு மேய்க்கிறது அரசு தொழிலாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மேடைகளை பேசுகிறாரு. ஒரு பக்கம் நீங்கள் படித்த வேட்பாளரை அறிமுகப்படுத்துறீங்க, இன்னொரு பக்கம் வந்து படிப்பு உங்களுக்கு என்ன தரோன்னு சொல்லி பேசுகிறாருன்னு. இது ஒரு முரண்பாடாக பார்க்கப்படலையா? அதாவது படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். நீ படிச்சுட்டு எல்லா பேரும் ஒரே மாதிரியான துறைக்கு வேலைக்கு போகணும், ஒரே மாதிரியான வேலையை பார்க்கணும், ஒரே நகரத்தில் குடியிருக்குன்னு சொல்லாத. தற்சார்பு பொருளாதாரன்றது எல்லா கல்வியும் கல்வி தான். புரியுதுங்களா? டாக்டர் ஆகிறது, என்ஜினியர் ஆகிறதும், வக்கீல் ஆகிறதும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறது மட்டும் படிப்பு கிடையாது. ஒரு விவசாயத்துக்கு அக்ரிகல்ச்சர் படிக்கிறது படிப்பு தான். புரியுதுங்களா? ஒரு கம்பெனிக்கு தேவையான ஒரு தொழில்நுட்பத்தை படிக்கிறது படிப்பு தான். அதே மாதிரி சேர்த்து அந்த விவசாயத்தினுடைய உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றக்கூடியது, வேல்யூ ஆடட் பொருட்களை மாற்றக்கூடியது, அதுவும் ஒரு தொழில் தான். இந்த விவசாய பொருட்களை வேல்யூ ஆடடாக மாற்றிட்டு அதை பூரா மார்க்கெட்டிங் பண்ணுற, சந்தைப்படுத்துகிறோம், அதுவும் ஒரு தொழில் தான், அதுவும் ஒரு படிப்பு தான். அப்போ படிப்பில் ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒரே மாதிரியான படி. அதே மாதிரி தொழில்கள் என்பது தற்சார்பு பொருளாதாரத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாக இருக்கணும், விவசாயத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாக இருக்கணும். இறக்குமதி பொருளாதாரம் இருக்கக்கூடாது, ஏற்றுமதி பொருளாதாரம் இருக்கணும். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய கார் தொழிற்சாலை, இங்கே இருக்கக்கூடிய பனியன் கம்பெனி, இங்கே இருக்கக்கூடிய ஆலைகள் மூலமாக, காப்பர் ஆலைகள், இந்த மாதிரி ஆலைகள் மூலமாக நீ ஏற்றுமதி செய்யக்கூடிய உணவின் மூலமாக, ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். மறைமுகமாக நீர் இங்கு பாதிக்கப்படுது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது. மழைநீர் கொள்கையில் இங்கே ஒரு ஜீன்ஸ் தயாரிக்க 1000 லிட்டர் தேவைன்னு, ஒரு கார் தயாரிக்க 5 லட்சம் லிட்டர் தேவைப்படுது. 1 டன் அளவுள்ள கார், 1000 கிலோ எடையுள்ள கார் தயாரிக்க 5 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அப்போ இதெல்லாம் நம்மளுடைய நிலவளம், நம்மளுடைய நீர்வளம். அப்போ நம்மளுடைய வளத்தை அழித்து அதன் மூலமாக ஒரு பொருளை உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி செய்யாத. நீ காரை இறக்குமதி செய்யி, சோறை உற்பத்தி செஞ்சு நீ சாப்பிட்டது போக ஏற்றுமதி செய். இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய பொருளாதார கொள்கை. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த விவசாயத்தின் மூலமாக நீ எவ்வளோ பொருட்களை உற்பத்தி செய்வோம்,
அந்த பொருட்கள் நேரடியாக எவ்வளோ ஏற்றுமதி செய்வேன், நேரடியாக எவ்வளோ சந்தைப்படுத்துவேன், எவ்வளவா முடிந்த அளவிற்கு மதிப்பு கூட்டி விற்பனை செய்வேன். அப்போ இதெல்லாம் நம்ம செய்ய நினச்சா ஆடு மாடு மேய்க்கிறதையும் அரசு தொழிலாக மாற்ற முடியும். கோழி முட்டையிலிருந்து தயாரிக்கிற வேல்யூ பொருட்களையும் ஏற்றுமதி செய்ய முடியும். பால் பொருட்கள், பாலாடை கட்டி இதுகளையும் ஏற்றுமதி செய்ய முடியும். நெய், வெண்ணெய், மோர், தயிர் எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்ய முடியும். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன், நெய்யோ தயிரோ பாலோ முட்டையோ இதில் ஏற்றுமதி செய்கிறதுல பெரிய மறைநீர் கொள்கை இருக்க போகிறல, முட்டையை தவிர மற்ற பொருட்களுக்கு. ஆனால் நீங்கள் கார் ஏற்றுமதி செய்யும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆடைகள், ஜீன்ஸு, ஜட்டி, பனியனு, உள்ளாடைகள் இதெல்லாம் ஏற்றுமதி செய்யும்போது இங்கே மறைநீர் கொள்கையில் நிறைய தண்ணீர் வந்து பாதிக்கப்படுது. நிலத்தடி நீர்வளம், நிலவளம் பாதிக்கப்படுது, மாசுபடுது, சாயக்கழிவுகள் மூலமாக மாசுபடுது. அப்போ இதெல்லாம் தடுக்கணுங்கிறத எங்களுடைய திட்டமே தவிர டாக்டருக்கே யாரும் படிக்கக்கூடாது, என்ஜினியருக்கே யாரும் படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடமே போகக்கூடாது அப்படின்றது எங்கள் கொள்கையே கிடையாது. அது இவங்க தப்பாக பரப்புரை செய்கிறாங்க. புரியுதா? நாங்கள் சொல்கிறதோட விதம் வேறு, அவங்க பரப்புரை செய்கிற விதம் வேறு. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி.